எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு இந்த பட்டு சாரி தாங்க கட்ட போகிறேன். இந்த சாரி எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் விகாஸோடைய காது குத்துக்கு நாங்கள் எடுத்து கொடுத்த சாரி. இதெல்லாம் கோப்டெக்ஸில் எடுத்த சாரிங்க. கோப்டெக்ஸில் சாரி எடுத்தாவே நல்ல தகுடாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கோப்டெக்ஸ் தானங்க போய் எடுப்போம் எல்லாருமே. அப்போ எடுத்த சாரி அது அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த சாரி எனக்கே கொடுத்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி இந்த சாரீ கட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த சாரீக்கு நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைச்சேன். இதுக்கு இந்த கரை கலரில் ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இதை நான் கட்டிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி எப்போவுமே நம்ம சிம்பிளாக கிளம்புறது தான். நம்ம கிளம்புறது என்ன, முகத்துக்கெல்லாம் கோட்டிங்காக அடிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முகத்தை கழுவுறோம், அதுக்கப்புறம் ஒரு பொட்டு வைக்கிறோம், அவ்வளோதான் நம்மளுடைய மேக்கப்பு. சாரீ கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் உண்மையாலுமே என்கிட்ட இல்லை. எங்கள் அம்மா சாரிங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கட்டியிருக்கிறது. எப்படி இருக்குது சாரீ கலரும், அதுக்கு நான் தைச்சிருக்கிற ப்ளவுஸ் டிசைனுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது நம்ம மேட்டூரில் தான் தைச்சோம். ராம்நகரில் நர்மதா ஃபேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் தைச்சி கொடுத்தாங்க இந்த டிசைன். நான் அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீயாக ஆகினதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் உங்களுக்கு எப்படி தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் தம்பி கூட தான் போகிறேன். போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். யார் வீட்டு வளகாப்புக்கு போகிறோம் அப்படின்னாக்க, எங்கள் பெரியப்பார் பையங்க அவனுடைய மருமகளுக்கு தான் வளகாப்பு. அதுக்கு தான் நாங்கள் போனோம். இந்த ட்ரிப்பே தாங்க கரெக்டாக முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். இல்லாட்டினா ஃபங்க்ஷன் நடந்து முடிகிற டைமுக்கு தான் போவோம் எப்போவுமே. இந்த ட்ரிப் தான் கொஞ்சம் முன்னாடியே போனோம். ஏன்னா தம்பி சொல்லிகிட்டே போனான், நீங்கள் நேரமாக வாங்கக்கா, நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு, அதனால் நீங்கள் நேரமாக வாங்கன்னு சொல்லிகிட்டே போனான். அதனாலேயே நேரமாக போயாச்சு. நேரமாக போனதுனால ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் செஞ்சோம், முன்ன நின்று செஞ்சோம். அதுவே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்கையும் செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் கலந்துக்கிட்டோம். இல்லாட்டினா கரெக்டாக எல்லாம் நலுங்கு வச்சுட்டு இருப்பாங்க, அப்போ தான் அறக்க பறக்க ஓடுவோம், போய் நாங்களும் நலுங்கு வச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட்றதுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த ட்ரிப் அப்படி இல்லை, முன்னாடியே போனதுனால எல்லா சாங்கியத்துலேயுமே நானுமே கலந்துக்கிட்டேன். நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் வீட்டுக்காருமே வந்துட்டார். அவர் கீழே உட்காந்துட்டு இருந்தார். ஏன்டா சும்மா அக்காவையே வீடியோ எடுத்துகிட்ருக்க, எங்களையும் தான் வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று விட்டார். அதுக்கப்புறம் ஐநார் அண்ணனையும் வீடியோ எடுத்தார். பாக்கியராஜ் சார் தான் சொல்லுவார், ஒரு பொண்ணு பிறந்ததும் 25% பெண்மையாகிறா, அதுக்கப்புறம் வயசுக்கு வந்ததும் 50%, அதுக்கப்புறம் திருமணம் ஆனதும் 75%. ஆனால் ஒரு பொண்ணு அம்மா ஆனால் தான் ஒரு முழு பெண்மையாக ஆகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு இங்கே ஞாபகம் வந்துச்சு. எல்லாருக்குமே வளகாப்புங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தாங்க. எனக்குமே அப்படி தான். ஏன்னா 3 வருஷமோ 4 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வருஷா பிறந்தா. அப்போ அந்த வளகாப்பு எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன். அப்படி ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. இன்றைக்கி நினச்சாலுமே அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அதனால் மாசமாக்கிற பொண்ணுங்களுக்கு கட்டாயமாக வளகாப்புங்கிறது செஞ்சே தீரணுங்க. அது அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமையும். அப்படி தான் இவளுக்கும் நாங்கள் செஞ்சோம். எல்லாருமே சும்மா பொட்டு தான் வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் நான் அத்தை முறை இல்லைங்களா, அதனால் சும்மா பொட்டு மட்டும் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கையில் எல்லாத்துலேயும் பூசி விட்டேன் நான். அதுக்கப்புறமா நிர்மலா தேவி வச்சு விட்டாங்க. பிளேட்டில் நல்லா பெரிய பெரிய சைஸ் லட்டு, அதுக்கப்புறம் அந்த கோன் மாதிரி வைக்கிறாங்க இல்லைங்களா, கடலபருப்பி, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பிளேட் டெக்கரேஷன்லாம் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆனால் பரவாயில்ல, இவங்க அந்த மாதிரிலாம் வைக்காமல் முன்ன பாரம்பரியமாக எப்படி பெரிய பெரிய சைஸு, இது இந்த முறுக்கெலாம் பெரிய சைஸு, அதிரசம்லாம் பெருசாக வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. முன்னாடி வைக்கிறதுக்கு தட்டுலாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு உறுப்பினர் வர போகிறாங்க. அவங்க ஆணாக வர போகிறாங்களா இல்லை பெண்ணாக வர போகிறாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா. எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அதை ஆவலோடு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். கொஞ்ச நேரம் ஆக ஆக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல வேளை நாங்கள் முதல்லையே போய் ஃபஸ்ட்டே எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக 10 மணிக்கெலாம் பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்ட சொல்லிட்டாங்க.
கட்டு சோறு வந்து முதல் சாதம் வந்து பொண்ணுக்கு ஊட்டணும் இல்லைங்களா, அதை வந்து ஊட்டி விட்டுருங்க. 10 மணிக்கு மேலே வந்து வந்துக்கிறீங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஃபோட்டோகிராஃபரே வந்து ஃபோட்டோ எடுத்தாருங்க. மறக்காமல் எங்களையும் ஆல்பத்தில் போட சொல்டா அப்படின்னு சொல்லி சொன்னான் என் தம்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து எதேச்சியாக நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். அந்த சமயத்தில் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நம்ம உருவமே மாறி போயிருக்குங்க. அப்போ நம்ம வேறு மாதிரி இருந்திருப்போம், இப்போ இருக்கிறது வேறு மாதிரி இருப்போம். அதனால் நம்ம இதுக்குன்னு தனியாக போய் நம்ம நிச்சயமாக ஃபோட்டோலாம் எடுக்கவே மாட்டோம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அப்படி எடுத்து வச்சாதான் நம்ம வந்து பின்னாடி ஒரு நாளைக்கு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கிறத நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோகிராஃபரும் வந்து எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் மேலே வாக்கா வாக்கான்னு கூப்பிட்டான் எங்கள் தம்பி. அதுக்கப்புறம் போய் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்தோம். எல்லா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சாதமும் எடுத்து எல்லோரும் ஒரு 5-6 பேர் எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டோம். அவ்வளோதான். சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் நான் சாப்பாடு கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தாக்கா எங்கள் ஃபேமிலியே போய் உட்காந்துட்டு இருக்காங்க லைனாக வந்து டைனிங் ஹாலில். எனக்கு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். நாங்கள் 7 வகையான சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. சாப்பாடு உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சாதம் கூட நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு சாப்பாடு எல்லாமே உண்மையிலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு நம்ம கார்த்தி தம்பி போகலிங்க. கார்த்தி தம்பிக்கு ஏதோ முகூர்த்தம், கல்யாண முகூர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டான். அதனால் இப்போ வேறங்க தான் இந்த ட்ரிப் செஞ்சுருந்தாங்க. ஆனால் நல்லாவே செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வெளியில் வரும்போது கம்பு வந்து முளைக்கட்டி சக்கரை போட்டு தருவாங்க இல்லைங்களா, அதுதான் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல் விளைச்சல் வந்து எப்போவுமே கம்பு தாங்க நம்ம காட்டில் போடுவாங்க. அதனால தான் வந்து குழந்தைய வந்து வளகாப்பு முடிஞ்சதும் முதல் வெள்ளாமை பண்ணுற மாதிரி முதல் இது வந்து எல்லாருக்கும் கம்பு கொடுப்பாங்க. அதுதான் சாங்கியம். அது எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த அம்மா. நாங்களும் வாங்கினோம். வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டோம். இப்போ தாங்க பொறுமையாக உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கான டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இந்த ரிட்டன் கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. எப்போவுமே இப்போ வளகாப்புக்கெல்லாம் போனால் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது கூடயே ஒரு ப்ளவுஸ் பிட்டும் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, வளையல் என்னென்னலாம் வச்சுருந்தான். அப்புறமேட்டு அதெல்லாம் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன வேலை நமக்கு, நம்ம வந்திருக்கிற சொந்த பந்தங்க கூட நின்று பேசுகிற வேலை தான். ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து நின்று பேசிகிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே என் தம்பி கிளம்பலான்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து இன்னொரு தம்பி வந்து இல்லை கொஞ்ச நேரம் இருங்க, இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லி அவனும் சொன்னான். சரின்னு நின்று அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம எதுக்காக அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா, நாம் வந்து ஒவ்வொருத்தர் வீடாக போய் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணும்போது எல்லாரையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும். பார்த்து எல்லாரையும் நம்ம வந்து விசாரிச்சிக்க முடியும். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கியா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விசாரிச்சிக்க முடியும். அதுக்காக தாங்க நம்ம குடும்பத்தில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா கட்டாயமாக நம்ம போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரணுங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு அங்கேயும். எப்பவுமே எங்கள் தம்பி வந்து ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னாக்கா அந்த இடமே பயங்கர கலகலப்பாக இருக்குங்க. அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தான். அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக நம்ம சுப்பிரமணி டாக்டர்கிட்ட தாங்க வந்தோம். அவரை அப்படியே பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு போகலான்னு வந்தோம். அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியிலே ஒரு வீடு இருக்குங்க. அங்கே தான் வந்து இந்த மரம் இருக்குது. இது வந்து வில்வ மரம்னு சொல்லி சொன்னாங்க. காய் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய காயாக இருக்குதுன்னு. ஆனால் இலை வந்து வில்வ இலை மாதிரியே தெரியல. எனக்கு ஒரே டவுட்டாக போச்சு. அதனால தான் வீடியோ எடுத்தேன். சரி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. இது என்ன காய், இது வில்வ மரம் தானா அப்படிங்கிறத பார்க்குறீங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சாக்கா கட்டாயமாக சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்தேன். நான் 2 காய் நான் பறிச்சிட்டும் வந்தேன். நான் சரி விதை போட்டு முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீட்டுக்கு முன்னாடி தாங்க நம்ம டாக்டருடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேலம் டவுனுக்குள்ளே போயிட்டோம்.
அப்படியே நம்ம ரிசப்ஷனுக்கு சாரீ எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய ப்ளவுஸுங்களை தைக்க கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு நம்ம யுகா பொட்டிக்கு தாங்க போயிருந்தேன். அங்கே போய் ப்ளவுஸையும் தைக்க கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கிறதுக்காகவே அந்த ஆரஞ்சு கலர் சாரியை கொடுத்துட்டு அதுலேயே ப்ளூ கலர் சாரியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் அதை தான் வந்து தைக்க கொடுத்துருந்தேன். தைச்சதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கட்டாயம் காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே நலுங்கு வைக்க ஆரம்பிப்போங்க. அப்போ நலுங்கு வைக்கும் போது எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் மளிகை சாமானை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிமார்ட்டுக்கு போனோம். கொஞ்சம் மளிகை சாமானமும் வாங்கினோம். அது கூடவே வந்து வினிஷா பொண்ணுக்கு கொஞ்சம் பாத்திரங்களும் வாங்கினேன். ஏன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா டம்ளருங்க, அது மக்குங்க, கப்புங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கே வாங்கினேன் அவளுக்காக. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த நாள் போனாலுமே கூட்டம் தாங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் கூட்டம்லாம் இல்லை, மற்ற நாளில் போனாலுமே கூட்டம் தாங்க. அந்த கூட்டத்தில் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரத்துக்கு மணி 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நேராக நம்ம அமோகத்துக்கு தான் கிளம்பி போனோம். இன்றைக்கி வந்து அமோகத்தில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்கனாக்கா, பட்டாணி வடை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்குமே நான் பட்டாணி வடை சாப்பிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்குமே பட்டாணி வடை தான் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் நான் சாப்பிட்டேன். என்னன்னாக்கா, புளிச்சக்கீரை இருக்கு இல்லைங்களா, அந்த புளிச்சக்கீரையை வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சிருந்தாங்க. ஓனர் தம்பி வந்து அது மாதிரி செஞ்சு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு செஞ்சது எங்களுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. டேஸ்ட்டு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த பருப்பு கீரை. நானுமே வந்து புளிச்சக்கீரையை பருப்பில் போட்டு ஒரு ட்ரிப் கடைஞ்சி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதனால் போனதும் பசிக்கிறதுக்கும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். எப்படி வந்து அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாம் டவுன்லாம் சுற்றிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புறோமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு அமோகம் டவுன்லாம் சுற்றிட்டு அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேச்சேரி போயிடுறோம். இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்புங்க. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்த வருஷம் தாங்க செய்யணும். இந்த வருஷம் வேலை பிஸியாக இருக்கிறதுனால எங்களால் செய்ய முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.